ஹalleluya ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் வாசித்திருக்கிறோம். ಪ್ರಕಟಣೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 8ರವರೆಗೂ ನಾವು ಓದಿದೆವು. போன வாரமே முடிச்ச மாதிரி சொன்னீங்களே பாஸ்டர், மறுபடியும் அதே ஆரம்பிச்சிட்டீங்களா? ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಮುಗಿಸಿದಂತ ನೀವು ನೋಡಿದವಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಅದನ್ನ ತಿರುಗಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೀರಾ? அதை படிக்க நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு ಅದನ್ನು ಓದುತ್ತಿರುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. புதுசா நான் உண்டாக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ನೂತನವಾಗಿ ನಾನು ಉಂಟು ಮಾಡಲಿದ್ದೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஏற்கனவே ಉಂಟು பண்ணின உலகத்துல என்ன பண்ணினார் அவரு? ಮುಂಚಿತವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? என்னப்பா? இல்ல ஏற்கனவே ಉಂಟು பண்ணின வானமும் பூமி இருக்குதே, ಮುಂಚಿತವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಆಕಾಶವು ಭೂಮಿ ಇದೆಯಲ್ಲ, அதை ஏன் ಉಂಟು பண்ணினாரு? எதுக்காக ಉಂಟು பண்ணினாரு? ಅದು ಏತಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನು? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அதுக்கு பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமி ஏன் சிருஷ்டிக்கணும்னு நான் சொல்றேன். ಅದರ ನಂತರ ಆತನು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೂತನ ಭೂಮಂಡಲವನ್ನು ಏಕೆ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಬೇಕೆಂದು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. முதலாவது உண்டு பண்ணின வானமும் பூமி எதற்காக? ಮೊದಲನೇದಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದಂತಹ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಏತಕ್ಕಾಗಿ? சொல்லுங்க. நல்ல ஆமென். கை தருங்க எல்லாரும். ஹalleluya. மண்ணிலிருந்து மனு குலத்தை, மனித சமுதாயத்தை உண்டாக்குவதற்காகத்தான். ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು, ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ. வேற எது அரசியல் சிந்தனை? and for all the living beings. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா படிச்சாரு? ಅದನ್ನು ಏತಕ್ಕೆ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? மனு குலத்துக்காக. ಆ ಮನುಷ್ಯ ಕುಲಕ್ಕಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க மட்டன் சாப்பிடணுமா வேண்டாமா? ನೀವು ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನಬೇಕೇ ಬೇಡವೇ? வேண்டாமா? இல்லைன்னா போர் அடிச்சிடும். குருவி காக்காய் கத்ததெல்லாம் கேட்கணும், பார்க்கணும், மரம் செடி கொடிகளை பார்க்கணும், நிழல் வேண்டும். ಆ ಗಿಡ ಮರಗಳು ನಮಗೆ ನೆರಳಬೇಕು, ಕಾಯಿಗೆ ಗುಬ್ಬಗಳು ಗುಬ್ಬಚ್ಚಗಳು ಕೀಗುವಂತ ಆ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. கண்ணுக்கு விருந்தாக பூக்களை பார்க்கணும், வண்ணங்களை பார்க்கணும், கலரை பார்க்கணும். ಕಣ್ಣಿಗೆ ಹಬ್ಬಗಳಾಗಿರೋ ಹೂಗಳನ್ನು, ಬಣ್ಣಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. ருசியா சாப்பிடணும், ರುಚಿಯಾಗಿ ನಾವು ತಿನ್ನಬೇಕು. ஆரோக்கியமாக வாழணும், ಆರೋಗ್ಯವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. நல்ல கனிகளை, நல்ல காய்கறிகளை சமைத்து சாப்பிடணும், ಒಳ್ಳೆಯ ಫಲಗಳನ್ನು, ಒಳ್ಳೆಯ ತರಕಾರಿಗಳನ್ನು ಮಾಡಿ ತಿನ್ನಬೇಕು. எல்லாத்தையும் உண்டாக்குனது யாருக்காக தெரியுமா? மனுக்குலம் என்ஜாய் பண்றதுக்காகத்தான். ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದು ಯಾರಿಗಾಗ ಗೊತ್ತಂటే ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಉಲ್ಲಾಸದಿಂದ ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அவன் எல்லாவற்றையும் ருசிச்சு சாப்பிட்டு கர்த்தரை துதித்து ஆண்டு அனுபவிக்க வேண்டும். ಅವೆಲ್ಲವನ್ನು ತಿಂದು ಅವನು ಎಲ್ಲವನ್ನು ರುಚಿ ನೋಡಿ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು ಅವನು. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಆಮೇನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? ஆனா எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய ஜூக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇರುವಂತ ಜೂಗೆ ನೀವು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இது வரைக்கும் ஜூக்கு போகாதவங்க கை தூக்குங்க. ಇದುವರೆಗೂ ಜೂಗೆ ಹೋಗದಿದ್ದವರು ಕೈಯನ್ನು ಎತ್ತಿರಿ. ಎತ್ತಡ ತೂಕಡ நீங்க ரெண்டு பேருமே தூக்குங்கடா. தூக்குடா, கை தூக்குடா. போல ஜூக்கு போல நீங்க எல்லாம் ஏடா மனுஷனாகிறீங்கடி. அங்க இருக்கக்கூடிய குரங்கு, கரடி, புலி, சிறுத்தை, குருவி, பாம்பு எல்லாம் போய் பாருங்க. இதெல்லாம் கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டது. ಇವೆಲ್ಲವೂ ಕರಡಿಗಳು, ಸಿಂಹಗಳು, ಚಿರತೆಗಳು, ಕೋತಿಗಳು ಇವೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು. எத்தனை பேர் ஊர் சுத்தி இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಊರನ್ನು ಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. சரி, ஊர் சுத்தாதவங்க யாரு? ಊರನ್ನು ಸುತ್ತದವರು ಯಾರು? நான் இங்க கர்நாடகா விட்டு எங்கேயுமே போனதில்லை. ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ನಾನು ಕರ್ನಾಟಕ ಬಿಟ್ಟು ಆಚೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ ಎನ್ನುವವರು ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ? சரி, அப்படி கேட்டா கையே தூக்க மாட்டீங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ಸಿಸ್ಟರ್ ತೂಕறாரு. யாரு? ஒரு சிஸ்டரா? ಸಾರಾ ಸಿಸ್ಟರ್. ஓ பிரைஸ் லார்ட். எந்த ஊருக்கு சிஸ்டர் போனீங்க? ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಿಲ್ಲ. ஐயோ அப்பா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தமிழ்நாடுக்கு போயிருக்கீங்க? தமிழ்நாடுக்கு ಹೋಗಿದ್ದೀರಾ? ஆமென். எத்தனை பேருக்கு ஆந்திராக்கு போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಂಧ್ರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? எல்லா கையும் போல. எத்தனை பேர் கேரளா போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕೇರಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மத்திய பிரதேஷ் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮಧ್ಯಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் உத்தர பிரதேஷ் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಉತ್ತರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? டெல்லி வாலா. எத்தனை பேர் நேபாள் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೇಪಾಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? பிரைஸ் லார்ட். ஹalleluya. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் லார்ட். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ஏಕೆ? மனு குலத்துக்காகத்தான் தேவன் இவ்வளவு அருமையான, பசுமையான மலை, ஆழி, பள்ளத்தாக்கு, நீர் ஊற்று, மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். ಮನುಕುಲಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಈ ಒಂದು ಹಸಿರಾದ ಈ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು, ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳನ್ನು, ಪರ್ವತಗಳನ್ನು ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. மனுஷனுக்காகத்தான் இவ்வளவு செழிப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ
தேடுவா. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರನ್ನು ಅವನು ಹುಡುಕುವನು. என்னை ரட்சிப்பதற்கு ஒருவர் உண்டா என்று தேடுவா. ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಆತನು ಇದ್ದ ಆತನು ಹುಡುಕುವನು. அவன் விசுவாசியா ஆகிறான். ಅವನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗುತ್ತಾನೆ. சில பேர் ஆண்டவரை தேடாதவர்கள் என்ன செய்வார்கள்? ಕೆಲವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕದೆ ಇರುವವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவர்களே கடவுள்களை தேவர்களை உண்டு பண்ணிக் கொள்வார்கள். மரத்திலே, மண்ணிலே, எல்லாத்திலையும் ಅವರುಗಳೇ ದೇವರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ಮರಗಳಿಂದಲೂ, ಮಣ್ಣುಗಳಿಂದಲೂ, ಕಲ್ಲುಗಳಿಂದಲೂ. அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ಅವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದೇ ಇಲ್ಲ. தேவனை தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைவார்கள். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವರು. அவர்கள் திருப்தி அடைவார்கள். ಅವರು ತೃಪ್ತಿಯನ್ನು ಹೊಂದುವರು. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. அவருடைய வாழ்க்கை மாறுபடும். ಅವರ ಜೀವನವು ಬದಲಾಗುವುದು. முதலாவது தேவன் உண்டு பண்ணின அந்த உலகத்தில ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಲೋಕ ಉಂಟು ಮಾಡಿದಂತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ இதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர் நினைச்சுதான் உண்டு பண்ணினா. ಇದೆಲ್ಲವೂ ನಡೆಯಲೇಬೇಕೆಂದು ದೇವರು ಅಂದುಕೊಂಡೇ ಇದೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஹalleluya. சரி, அப்படின்னா பாஸ்டர் இப்ப புதிய வானம் புதிய பூமி எதுக்காக? ಹಾಗಾದರೆ ಪಾಸ್ಟರ್ ಇವಾಗ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನೂತನ ಭೂಮಂಡಲವು ಏತಕ್ಕಾಗಿ? முதல் வானம் பூமி வந்தது, சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷன் உண்டு பண்றதுக்காக. ಮೊದಲನೇ ಆಕಾಶ ಭೂಮಿಗಳು ಉಂಟಾದವು ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. இரண்டாவது வானம் பூமி மறுபடியும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரே, அது என்னது? ಮೊದಲನೇ ಎರಡನೇದಾಗಿ ಆತನು ಆಕಾಶ ಮಂಡಲ ಭೂಮಂಡಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನಲ್ಲ, ಅದು ಏತಕ್ಕಾಗಿ? அவர் பையனுக்கு பொண்டாட்டி வேணுமா, அதுக்காக. ಅವರ ಹುಡುಗನಿಗೆ ಹೆಂಡತಿ ಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேருக்கு கோபம் வருதுன்னு தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಕೋಪ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. மீண்டும் அவர் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கும் போது ಮತ್ತೆ ಆತನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ அதுல இருந்து என்னத்தை தேவன் கொண்டு வராருன்னு பாருங்க. ಅದರೊಳಗಿಂದ ದೇವರು ಏನೆಲ್ಲ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. எதை மட்டும் கொண்டு வராருன்னு பாருங்க. ಯಾವುದನ್ನು ಮಾತ್ರ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. அதை ஜான் அப்போஸ்தலனாகிய யோவான் புரிந்து கொண்டான். ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. அவன் கண்களுக்கு தேவன் அதை புலப்படுத்தினார். ಅವನ ಕಣ್ಗಳಿಗೆ ದೇವರು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரியுது? ಅವನ ಕಣ್ಗಳಿಗೆ ಅದು ಹೇಗೆ ಕಾಣುತ್ತಿದೆ? புதுசா தெரியுது, ನೂತನವಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ. அது என்னன்னு பார்த்தா, ಅದು ಏನೆಂದು ನೋಡಿದರೆ முதல்ல அவன் சொல்றான் அது ஒரு நகரம்னு சொல்றான். ಮೊದಲನೇ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ ಅದೊಂದು ನಗರವು ಎಂದು. அது பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறான். ಅದು ಪರಿಶುದ್ಧ ಒಂದು ಪಟ್ಟಣವೆಂದು ಹೇಳಿದನು. அப்புறம் பார்த்தா அவன் சொல்றான் அது புது எருசலேம் மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். ಅನಂತರ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂದು ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்புறம் பார்த்தா ಅನಂತರ ನೋಡಿದರೆ ஐயோ அது ஒரு நல்ல ஆண் மகனுக்கு பொருத்தமான ஒரு மணவாட்டியை தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்றான். ಅನಂತರ ಅವನು ನೋಡುವಾಗ ಗಂಡು ಹುಡುಗ ಮಗನಿಗೆ ಅವನಿಗೆ ಸರಿಯಾದ ಹೋಲಿಕೆಯಾದಂತ ಒಂದು ಮೊದಲಗಿತ್ತಿಯನ್ನಾಗಿ ಅವನು ನೋಡಿದನು. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஒரு ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ வாசிங்க. ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. தமிழ், கன்னடா, தெலுங்கு, इंग्लिश, हिंदी எல்லா பாஷையிலும் வாசிங்க. फिर मैंने पवित्र नगर नए यरूशलेम को स्वर्ग से परमेश्वर के पास से उतरते देखा। वह उस दुल्हन के समान थी जो अपने पति के लिए श्रृंगार किए है. अपने पति இது வந்து நேஷனல் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட். அதனால எந்த வசனம் சொன்னாலும் முதல்ல வந்து ஹிந்தில படிச்சிருமா. ஓகே. ரெண்டாவது இந்த ராஜ்யத்தினுடைய மொழி கன்னடாவில் ஒருத்தர் படிச்சிருங்க. யார் படிக்கிறது கன்னடால? ಇದಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣವಾದ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮು ಪರಲೋಕದಿಂದ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಅದು ತನ್ನ ಗಂಡನಿಗೋಸ್ಕರ ಅಲಂಕೃತಳಾದ ಮದಲಗಿತ್ತಿಯಂತೆ ಶೃಂಗರಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಮದಲಗಿತ್ತಿ எங்க போச்சு மைக்? அத திருப்பி மைக்ல படி. Then I, John, saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for herself for husband. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து. எங்க மைக்ல படிக்காம நீங்க எதையோ சத்தம் வரல. மைக்ல சத்தம் வரலையே. மைக் ஆன் ஆகுதா? படி. இப்பதான் வருது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. ಇದು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಮೊದಲಗಿತ್ತಿಯು, அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட
ஒரு மணவாட்டி, ಶೃಂಗರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಅಲಂಕರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ಮದಲಿಂಗತ್ತಿಯು, தேவகுமாரனுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு மணவாட்டி, ದೇವಕುಮಾರನಿಗೆ ಸರಿ ಹೋಲುವಂತ ಬಾಳುವಂತ ಒಬ್ಬ ಮೊದಲಗಿತ್ತಿಯು. முதல் சிருஷ்டிப்புல என்ன நடந்தது? ಮೊದಲನೆಯ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? மண்ணிலிருந்து மனுஷன் வந்தான். ಮಣ್ಣಿನೊಳಗಿಂದ ಮನುಷ್ಯನು ಬಂದನು. மண்ணிலிருந்து வந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும்? ಮಣ್ಣಿನಿಂದ ಬಂದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ನಡೆಯುವುದು? சோதனை வரும். ಶೋಧನೆ ಬರುವುದು. சோதனையில் என்ன செய்வான்? ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? விழுந்து போவான். ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾನೆ. விழுந்து போன மனுஷனுக்கு என்ன நடக்கும்? ಬಿದ್ದು ಹೋದಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ನಡೆಯುವುದು? சாகிறான். ಸ್ಮರಣ ಹೊಂದುತ್ತಾನೆ. தேவனை விட்டு பிரிகிறான். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಪಡುತ್ತಾನೆ. சோதனையிலே சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுகிறான். ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಕಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. வேதனைப்படுகிறான். ವೇದನೆ ಪಡುತ್ತಾನೆ. ஆபத்திலே சிக்கிக்கொள்கிறான். ಅಪಾಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நோய்வாய்ப்படுகிறான். ವ್ಯಾಧಿಸ್ಥನಾಗುತ್ತಾನೆ. தேவனை தேடுகிறவன் தேடுகிறான். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. நான் தேவனை தேட மாட்டேன், நானே ஒரு தேவனை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவன் விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பிப்பான். ನಾನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ, ನಾನೇ ಒಂದು ದೇವರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವವನು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. ಮಾಡಿ பணத்தை ஆராதிப்பான். ಹಣವನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. தன் சுயத்தை நம்பி வாழுவான். ಸ್ವಾರ್ಥವನ್ನು ನಂಬಿ ಬಾಳುತ್ತಾನೆ. அவன் எங்க போவான்? ಅವನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ? வசனம் 8. ವಾಕ್ಯ 8. 8ನೇ ವಾಕ್ಯ. परंतु डरपोकों हाँ। और अविश्वासियों हाँ। और घिरौनों हाँ। और हत्यारों हाँ। और व्यभिचारियों हाँ। और टहनों हाँ। और मूर्ति पूजकों हाँ। और सब झूठों का भाग उस झील में मिलेगा हाँ। जो आग और गंधक से जलती रहती है। हाँ। यह दूसरी मृत्यु है। कौन सा स्थान के जाता है? मृत्यु ಮೃತ್ಯು. गंधक गंधक। ಗಂಧಕ್. மிருத்யு. ಆದರೆ- தெலுங்கு வாசிக்கவே இல்லையே? சரி, கன்னடா படிச்சுட்டு. ಆದರೆ ಹೇಡಿಗಳು, ಹಾ. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು, ಹಾ. ಅಸಹ್ಯವಾದದಲ್ಲಿ ಸೇರಿದವರು, ಹಾ. ಕೊಲೆಗಾರರು, ಹಾ. ಜಾರರು, ಹಾ. ಮಾಟಗಾರರು, ಹಾ. ವಿಗ್ರಹಾರಾಧಕರು, ಹಾ. ಎಲ್ಲಾ ಸುಳ್ಳುಗಾರರು, ಹಾ. ಇವರಿಗೆ ಸಿಕ್ಕುವ ಪಾಲು ಹಾ. ಬೆಂಕಿ ಗಂಧಕಗಳುರಿಯುವ ಕೆರೆಯೇ. ಹಾ. ಅದು ಎರಡನೇ ಮರಣವು ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿದನು. But the cowardly, unbelieving, abominable, हाँ. murderers, sexually immortal, sorcerers, இம்மாரல். இம்மார்டல்னா அது ஆண்டவர். immoral, இம்மாரல் அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவன். immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burn with fire and brimstone, which is the second death. Which is the second death. பயப்படுகிறவர்களும் ஆ. அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் ஆ. கொலைபாதகரும் ஆ. விபச்சாரக்காரரும் ஆ. சூனியக்காரரும் ஆ. விக்கிர ஆராதனைக்காரரும் ஆ. பொய்யர் அனைவரும் ஆ. இரண்டாம் மரணமாகிய ஆ. அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். தெலுங்கு తెలుగు வரல பிரதர். யாரு வரல? ஓகே, ராலேதா. Praise the Lord. Praise the Lord. பழையவைகள் ஒளிந்தன. ಹಳೆಯದು ಹೋಯಿತು. எங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಯಿತು? எரிகிற ಗಂಧಕத்துல ஒளிந்து போயின. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಮತ್ತು ಗಂಧಕದಲ್ಲದು ಉರಿಯುವ ಗಂಧಕದಲ್ಲದು ಬಿದ್ದು ಹೋಯಿತು. நரகத்துல அது போயிருச்சு. ನರಕದೊಳಗೆ ಅದು ಹೋಯಿತು. பழைய உலகத்துக்கு என்னது? ಹಳೆಯ ಲೋಕವಿರುವುದು ಏನದದು? மனம் திரும்பாத கேசுங்க. ಮನ ತಿರುಗದಿರುವಂತ ಕೇಸುಗಳು. அல்லேலூயா. ஹalleluya. உருப்படி ஆகாத கேஸ், அது ஒரு உருவத்துக்குள்ளே வரல, அந்த மாதிரி கேசுங்க. எங்க போகுது? ಆಗದಿರುವಂತ ಒಂದು ಕೇಸುಗಳು ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ಅವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತವೆ? கேட்டாலும் பிரயோஜனம் இல்ல, ಕೆಲವರು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, கீழ்ப்படியாது, ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. கலகக்காரர்கள், ಅವರು ಕಲಹಕಾರರು, அட்டமாரிಗಳು, ಹಠಮಾರಿತನವುಳ್ಳವರು, ಮೊಂಡತನವು. காது கேட்காது, ಕಿವಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. இருதயம் தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதா அது இருக்கவே இருக்காது. ಹೃದಯವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅದು ಇರುವುದೇ ಇಲ್ಲ. அது எங்க போகுது? ಅದು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ? அத புதுசு பண்ணவே முடியாது, ಅದನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு பாத்திரத்தை நாங்க சென்னையில இருந்து என்னுடைய சகோதரன் வாங்கிட்டு வந்தாப்ல. ಚೆನ್ನೈಯಿಂದ ನಮ್ಮ ಸಹೋದರರು ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದರು. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செம்புனால செய்யப்பட்ட பிளேட். செம்புனா தாமிரದಿಂದ ಮಾಡಿದಂತ ಒಂದು ತಟ್ಟೆಗಳು. அது வந்து சாப்பிட்றதுக்குன்னே பயன்படுத்தலாம்னு சொல்லி கிளாஸஸ், சொம்பு, தட்டு,
குடம் எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். ಅದು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವ ಒಂದು ಪಾತ್ರೆಗಳಿಂದ ಅವನ್ನೆಲ್ಲ ತಟ್ಟೆಗಳು, ಚೊಂಬುಗಳು, ಗ್ಲಾಸ್ಗಳು ಇವನ್ನೆಲ್ಲ ನಮಗೆ ಕೊಂಡು ಬಂದವು. அதுல தண்ணி ஊத்தி அதுல சாப்பிட்டாக்கா அது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ಅದರಲ್ಲಿ ನೀರು ಹಾಕಿ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು ತಿಂದರೆ ಅದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದೆಂದು ಹೇಳಿದರು. அதை பார்க்கும்போது கோல்டு பிளேட் மாதிரி சும்மா பல 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 பலன்னு அப்படி வெளிச்சத்துல பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಬಂಗಾರದ ತಟ್ಟೆಗಳಂತೆ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಫಲಫಲೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ಅದು ಬಹಳ ಅಂದವಾಗಿ ಕಾಣುತ್ತವೆ. விலை கொடுத்து வாங்கினாலும் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡರೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ. இல்ல நம்ம பிரவீன் சொல்றத பார்த்தா உங்க வீட்டு இருக்குதாப்பா? ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆனா அது வாங்கி நாங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அத உபயோகப்படுத்த ஆரம்பிச்ச உடனே ಅದನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ನಂತರ பளபளன்னு இருந்தது. தண்ணி பட்டு தண்ணி பட்டு தண்ணி பட்டு கருப்பு கருப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. ಸರ್ ಅದು ತಿನ್ನುತ್ತಾ ನೀರು ಬಿದ್ದು ಅದು ಅದ ಒಂದು ಪ್ರಕಾಶ கருப்பு டாக்ஸ் வந்துருச்சு. ಅದರ ಕಪ್ಪು ಚುಕ್ಕೆಗಳು ಬಂದವು. ஐயோ, என்னப்பா நல்லா பளபளன்னு இருந்த பிளேட்டு இப்படி எல்லாம் கருப்பு கருப்பாகி போச்சு, தூக்கி போட்டுலாமா? ಅಯ್ಯೋ, ಏನು ಬಹಳ ಮಿಂಚುತ್ತಿದ್ದಂತೆ ತಟ್ಟೆಗಳು ಇವಾಗ ಕಪ್ಪು ಕಲೆಗಳು ಬಂದಿದ್ದಲ್ಲ, ಇದನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕನವೇ. அப்ப என்னுடைய பிரதர் சொன்னா, ಆಗ ನನ್ನ ಬ್ರದರ್ ಹೇಳಿದರು, தூக்கி போட்டுறாதரா, ಲೋಲೋ ಅದು ಬಿಸಾಕಬೇಡ ಕಣೋ, ரொம்ப காஸ்ட்ಲಿ பிளேட், அது ಬಹಳ ಬೆಲೆ ಇದ್ದವು, கருப்பாயிருச்சு, என்ன பண்றது? ಅದು ಕಪ್ಪಾಯಿತಲ್ಲ, ಏನು ಮಾಡುವುದು? டேய் மடையா, சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு அருமையான ஒரு பொருள் விக்குதுடா. ಪೆದ್ದ, ಅದು ಒಂದು 100 ರೂಪಾಯಿಗೆ ಒಂದು ವಸ್ತು ಮಾರುತ್ತದೆ ಕಣೋ, அதை வாங்கி வச்சுக்கோ, ಅದನ್ನ ತೆಗೆದು ಇಟ್ಟುಕೋ. அது சின்ன ஒரு பொடி மாதிரி போட்டு சும்மா கழுவினா மீண்டும் பளான்னு புதுசாயிரும். ಅದು ಸ್ವಲ್ಪ ಅದು ಪೌಡರ್ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ತೊಳೆದರೆ ಅದು ತಿರುಗಿ ಮುಂಚಿನ ಮಿಂಚುವುದು. அது என்னப்பா அதுக்கு பேரு? பீதாம்பரம், பீதாம்பரி போட்டு கழுவுனா மறுபடியும் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ಒಳಗ ಅದು ಹಾಕಿ ತೊಳೆದ ತಕ್ಷಣ ಅದು ತಿರುಗಿ ಅದು ಹೊಸದಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஆண்டவர் நம்மளை உண்டு பண்ணிட்டு, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ எதை பளபளன்னு பண்ணணுமோ, ಯಾವುದನ್ನು ಮಿಂಚುವಂತೆ ಮಾಡಬೇಕು, அதை அவர் பண்ணி விடுகிறார். ಅದನ್ನು ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ. எது அப்படி பண்ணினாலும் வராது, அதுல களிம்பு, அதுல மாசு, அதுல கசா வந்துகிட்டே இருக்குதோ, இது சாப்பாட்டுக்கோ வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, இது தூக்கி போடுன்னு போட்டுருவார். ಯಾವುದೋ ಆ ತರ ಮಾಡಿರೋದು ಅದು ಶುದ್ಧವಾಗದಿರೋ ಅಶುದ್ಧವಾಗಿ ಕಾಣುವುದೋ, ಇದನ್ನ ಎಷ್ಟೇ ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರು ಇದು ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಂದು ಅದ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದು ಇದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. எதை புதிதாக்க முடியவில்லையோ, ಯಾವುದು ನೂತನವಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೋ, எந்த மனுஷியை தன் மனவாட்டியாக மாற்றிக்கொள்ள முடியலையோ, ಯಾವ ಮನುಷ್ಯನ ತನ್ನ ಮೊದಲ ಕಿತ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲವೋ, அந்த ಆಳುಗ அந்த ವ್ಯಕ್ತಿಯ அந்த ஆட்கள் எங்க போறாங்க? ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ? அக்னி கடலிலே, ಬೆಂಕಿ ಗಂಧಕದಲ್ಲಿ. அங்க நெருப்புல பார்க்கும்போது பார்த்தா பளபளன்னு இருப்பாங்க, நெருப்பு வெளியே எடுத்தா கருப்பாயிருவாங்க. ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಬಹಳ ಮಿಂಚುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ, ಅದರಿಂದ ತೆಗೆದರೋ ತಿರುಗಿ ಕಪ್ಪಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நெருப்புலயே போட்டு இருந்தா ಅದು ಬೆಂಕಿಯಲ್ಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, கறி கட்ட கூட அப்படியே பளபளன்னு இருக்கு இல்லையா? ಆ ಒಂದು ಇಜ್ಜಲು ಕೂಡ ಅದು ಬಹಳ ಅದು ಫಲಫಲ ಉಳಿಯುತ್ತದಲ್ಲವೇ? அதை வெளியே எடுத்துட்டு ஷோ கார்ட்லான்னு வச்சா கருப்பாயிரும். ಅದು ಆಚೆ ತಕ್ಕ ಬಂದು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಿದ ಅಂದರೆ ಅದು ಕಪ್ಪಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அப்ப அது இருக்க வேண்டிய இடம் எங்க? ಹಾಗಾದ್ರೆ ಅದು ಇರಬೇಕಂತ ಸ್ಥಳವು ಯಾವುದು? நெருப்பு தான். ಅದು ಗಂಧಕದಲ್ಲಿಯೇ. அங்க போய் சேர்றது, ಅಲ್ಲಿಗೆ ಸೇರುವುದು அங்கேதான் போகும், ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. எது புதிதாக்கப்படுமோ, ಯಾವುದು ನೂತನವಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ, whatever may be renewed to be like a new person in God, in Christ, they will reach eternity. அவர்கள்தான் புதிதாக்கப்படுகிறவர்கள், புதிதாக மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் பரலோகத்திலே தேவனோடு சேர்ந்து வாழுவார்கள். ನೂತನವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರೇ, ಅಲಂಕೃತರಾದ ಮೊದಲಗಿತ್ತಿಯಂತಿರುವವರೇ ಅವರು ನಿತ್ಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி தேவன் புது உலகத்தை உண்டு பண்ணுகிறார்? ಹೇಗೆ ದೇವರು ನೂತನ ಒಂದು ಆಕಾಶ ಮಂಡಲ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾನೆ? அவர் ಉಂಟು பண்ணது எல்லாத்தையுமே நாசம் பண்ணுவாரா? ಆತನು ಉಂಟು ಮಾಡದಂತೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನಾ? இல்ல. சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ಕೆಲವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் நம்புறது கஷ்டமா இருக்குது பாஸ்டர், நீங்க சொல்றது பைபிள் இருக்குதா? ನಾವು ನಂಬುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಪಾಸ್ಟರ್, ಅದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯಾ? தேவனால உண்டு பண்ணப்பட்டவன் தான் பயப்படுறவன், விபச்சாரக்காரன், பிலிசுனிக்காரன், பொய் சொல்றவன், திருடுறவன்,
இவங்கெல்லாம் அருவருப்பாங்க, இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? தேவன் தான் உண்டு பண்ணினார். தேவன் ஆனால் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಹೇಳಿಯವರು, ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದವರು, ಅಸಹ್ಯವಾದವರು, ಕೊಲೆಗಾರರು, ಜಾರರು, ಮಂತ್ರಗಾರರು, ಮಾಟಗಾರರು, ಇವರೆಲ್ಲರೂ ದೇವರಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. ಇವರು ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. தேவனுடைய அந்த பீத்தாம்பரியை போட்டாலும், இயேசுவின் ரத்தத்தை போட்டாலும், வசனத்தை சொன்னாலும் திருந்தாத கேசுங்க. ಒಂದು ಪೀತರವನ್ನ ತಟ್ಟೆಗೆ ಹಾಕಿದರು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟರು, ಅವರು ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ, நம்ப மாட்டாங்க, ನಂಬುವುದಿಲ್ಲ, கீழ்ப்படிய மாட்டாங்க, ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, வசனத்துக்காக அவங்க வாழவே மாட்டாங்க, ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ಜೀವಿಸುವುದೇ ಇಲ್ಲ. அவங்க நினைச்சதை சாதிக்கணும், அதுக்கு தான் வாழ்றது. ಅವರು ನೆನೆಸಿದ್ದನ್ನು ಸಾಧಿಸಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಬಾಳುವುದು. அவங்க மனவாட்டி ஆவாங்களா? ಅವರು ಮೊದಲಗಿತ್ತಿ ಆಗುತ್ತಾರೆಯೇ? அவங்களுக்கு தேவன் எதையாவது அலங்கரிப்பா முடியுமா? ಅವರಿಗೆ ದೇವರು ಅಲಂಕಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ இல்ல. ಇಲ್ಲ. அப்படிப்பட்டவங்க எங்க போய் சேருவாங்க? ಆ ವಿಧವಾದರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುತ್ತಾರೆ? பழையவைகள் ஒழிந்து போகும், ಹಳೆಯದೆಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದು. எது புதிதாகிறதோ ಯಾವುದು ನೂತನವಾಗುವುದು, அது ಅದು ಯಾವುದು ನೂತನವಾಗುವುದು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು. எவைகளை தேவன் புதுப்பிக்கிறாரோ அவைகள் நிரந்தரமாய் இருக்கும். ಯಾವುದನ್ನು ದೇವರು ನೂತನವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾನೋ ಅವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು. இந்த புதிய உலகத்தை தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறாருங்கிறத வேதம் முழுதுமே நம்ம வாசிக்கிறோம். ಈ ನೂತನ ಒಂದು ಲೋಕವನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಆದಿಕಾರದಿಂದ ನಾವು ಕೊನೆಯವರೆಗೂ ನಾವು ನೋಡಬಹುದು. உண்டாக்குன எல்லாத்தையும் நாசம் பண்ணா முதல்ல உண்டு பண்ணினவர் மேல தப்பு வந்துடும். ಉಂಟು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದೆ, ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ ತನ್ನ ಮೇಲೆಯೇ ಅಪರಾಧ ಬರುವುದು. ஏன் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் சாவடிக்கிறேன்னு சொல்லி, ಏಕೆ ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದೆ ನೀನು, ಎಲ್ಲವನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ, ஏன் இந்த வேலையை பண்ணணும், ಏಕೆ ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು என்று எல்லாருமே குற்றவாளியாக தேவனையே சொல்லுவார்கள் ಎಂದು ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ಅಪರಾಧಿಯಾಗಿ ಹೇಳುವರು. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரா? ಆದರೆ ದೇವರು ಆ ವಿಧವಾದವನೇ இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. அவர் உண்டு பண்ணினதை ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದನ್ನು காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு, புதுப்பிப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ಕಾಪಾಡುವುದಾಗ, ರಕ್ಷಿಸುವುದಾಗ, ನೂತನ ಪಡಿಸುವುದು ಆತನು ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದಾನೆ. நான் ஆமென் சொல்றேன். ಆಮೇನ್ ಎಂದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிறக்கும் போது நான் மண்ணுதான், ಹುಟ್ಟುವಾಗ ನಾನು ಮಣ್ಣಾಗಿದ್ದೇನು, சாதாரண மண்ணுதான். ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಮಣ್ಣೆ. ஆனால் ಆದರೆ அவர் என்னை புதிதாக்குகிறார், ಆತನು ನನ್ನನ್ನು ನೂತನ ಮಾಡುತ್ತಾನೆ, என்னை புது சிருஷ்டியாக்குகிறார், ನನ್ನನ್ನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. என்னை புதிய உலகத்திலே நான் போய் ஃபிட்டா அங்க போய் இருப்பதற்கு என்னை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ನಾನು ಹೊಸ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಆಯತ್ತ ಮಾಡುತ್ತಾನೆ. எப்போ? ಯಾವಾಗ? நம்ம எல்லாத்தையும் அழிச்சு போட்டது பிறகா? ನಾವೆಲ್ಲವನ್ನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟಿದ ನಂತರವೇ? நம்ம நாசம் பண்ணதுக்கு அப்புறமா? ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ ನಂತರವೇ? இல்ல ಇಲ್ಲ. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? Praise the Lord. Praise the Lord. முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ಯೆಹೋವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவருடைய பிளான அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். ಆತನ ಯೋಜನೆಯನ್ನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನಗಳಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயாவின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 66ஆம் அதிகாரம் 66ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம் 22ನೇ ವಾಕ್ಯ 66 22 66 22 ನಾನು ಸೃಷ್ಟಿಸುವ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನೂತನ ಭೂಮಂಡಲವು ನನ್ನ ಮುಂದೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವವು. ಓಕೆ. For as the new heavens and the new earth which I will make shall remain before me, says the Lord, so shall your descendants and your name remain. क्योंकि जिस प्रकार नया आकाश और नई पृथ्वी जो मैं बनाने पर हूँ मेरे सम्मुख बनी रहेगी, उसी प्रकार तुम्हारा वंश और तुम्हारा नाम भी बना रहेगा, यहोवा की यही वाणी है. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வாக்குத்தத்தம். ಇದು ವಾಗ್ದಾನವು. ಪ್ರಾಮಿಸ್ ಆಫ್ ಗಾಡ್. ಇದು ವಾಗ್ದಾನವು, ದೇವರ ವಾಗ್ದಾನವು. நான் உண்டு பண்ணக்கூடிய அந்த நியூ ஹெவன்ஸ் நியூ எர்த் எப்படி இருக்குன்னா உங்க புது சந்ததி. ನಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಂತಹ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು, ನೂತನ ಭೂಮಂಡಲವು ನಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಂತದ್ದು ನಿಮ್ಮ ಸಂತತಿಯೇ. உங்களுடைய நாமம், உங்களுடைய பேரு, ನಿಮ್ಮ ಹೆಸರು, ನಿಮ್ಮ ನಾಮವು அது அழிந்து போகாது, ಅದು ಸ್ಥಿರವಾಗಿರುವುದು, ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, ಅದು ನಿರಂತರವಾಗಿರುವುದು. இதுதான் என்னுடைய பிளான். ಇದುವೇ ನನ್ನ ಯೋಜನೆಯು. உங்க சந்ததி தான், ನಿಮ್ಮ ಸಂತತಿಯೇ
அந்த புதிய வானம் புதிய பூமி. ಆ ಒಂದು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನೂತನ ಭೂಮಂಡಲವು. அடுத்தது ನಂತರ இந்த புதிய வானம் புதிய பூமியினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? ಈ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲ ಮತ್ತು ನೂತನ ಭೂಮಂಡಲವು ಅದರ ಒಂದು ತರವು ಹೇಗಿರುತ್ತದೆ? அதனுடைய தரம் எப்படி இருக்கும் என்றால், ಅದು ಹೇಗೆ ಅದರ ತರವು ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂದರೆ, 2 பேதுரு ಈ ಪೇತ್ರರು ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம், 13ನೇ ವಾಕ್ಯ, 3:13, 2 ಪೇತ್ರನು 2 Peter 3:13, 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஆ. நீதி வாசமாயிருக்கும் புதிய அது வானங்களும் full stop இல்ல. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். पर उसकी प्रतिज्ञा के अनुसार हम एक नए आकाश और नई पृथ्वी की आस देखते हैं जिनमें धार्मिकता वास करेगी. Nevertheless, we, according to his promise, look for new heavens and new earth in which righteousness dwells. In which righteousness dwells. ಆದರೆ ನಾವು ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬಿ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೂತನ ಭೂಮಂಡಲವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವುಗಳಲ್ಲಿ ನೀತಿಯು ವಾಸವಾಗಿರುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புது வானம் புதிய பூமிக்கும் பழைய வானம் பழைய பூமிக்கு என்ன வித்தியாசங்கிறது இங்க வாசிக்கிறோம். ನಾವು ನೂತನ ಆಕಾಶಕ್ಕೂ ನೂತನ ಭೂಮಿಗೂ ಮತ್ತು ಈ ಹಳೆಯ ಭೂಮಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பழைய சிருஷ்டிப்புக்கும் புது சிருஷ்டிப்புக்கும் என்ன வித்தியாசம்? ಹಳೆಯ ಸೃಷ್ಟಿಗೂ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವು ಏನು? பழைய சிருஷ்டிப்புல நீதி நியாயம் இல்ல, எல்லாம் அக்கிரமமா போச்சு. ಹಳೆಯ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀತಿ ನ್ಯಾಯವಿಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಅಕ್ರಮವಾಗಿ ಹೋಯಿತು. புதுசா சிருஷ்டிக்கிற சிருஷ்டிப்புல ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ எப்படி இருக்கும்? அது ಹೇಗಿರುತ್ತದೆ? ಅದು அக்கார்டிங் டு ஹிஸ் ப்ராமிஸ், அவர் வாக்குத்தத்தம் செய்தபடியாக, ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ. எங்க படிச்சோம் வாக்குத்தத்தத்தை? ಆ ವಾಗ್ದಾನ ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? எங்க வாசித்தோம்? ಎಲ್ಲಿ ನಾವು ಓದಿದೆವು? ஏசாயா 66 படிச்சுவா. ಏಸಾಯ 66 ನಾವು ಓದಿದೆವಲ್ಲವೇ? ப்ராமிஸ் கொடுத்தாரா? ಆತ ನಮ್ಮ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟನೆ. அந்த வாக்குத்தத்தத்தின்படி இது எப்படி இருக்கும்? ಆ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದು ಹೇಗಿರುತ್ತದೆ? நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியா இருக்கும். ನೀತಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ನೂತನ ಮಣ್ಣ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನೂತನ ಭೂಮಂಡಲವಾಗಿರುವುದು. இப்ப பிரசன்ட் வேர்ல்ட் எப்படி இருக்குதுன்னா, ಈ ದಿನದ ಒಂದು ಪ್ರಪಂಚವು ಹೇಗಿದೆ ಎಂದರೆ, எங்க பத நியாயமா நடக்கிறானுங்க, எங்க பத நீதி இருக்குது, ஒரு நீதியும் இல்ல நியாயமும் இல்ல, அக்கிரமமா நடக்குது. ಎಲ್ಲಿ ಬ್ರದರ್ ನ್ಯಾಯವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, ಎಲ್ಲಿ ಬ್ರದರ್ ನೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, ಎಲ್ಲವೂ ಅಕ್ರಮವೂ ಅನ್ಯಾಯವೇ ಇಲ್ಲಿ ಇದೆ. எங்க? ಎಲ್ಲಿ? அரசாங்கத்துல, ರಾಜ್ಯಾಂಗದಲ್ಲಿ, ஜனங்களுக்கு மத்தியில, ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, எங்க ஊர்ல, ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ, நம்ம இருக்கிற இடத்துல, ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ. அதோட நிறுத்தியா நல்லது. சில பேர் சொல்றாங்க, அது ஏன் கேக்குறீங்க பாஸ்டர், எங்க குடும்பத்திலே ಅನ್ಯಾಯ நடக்குது. ಅದಷ್ಟೇ ನಿಲ್ಲಿಸಿದರೆ ಸಾಕು, ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅದ್ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತಿದೆ. அநியாயமா பண்றாரு எங்க அப்பா எங்க அம்மா பண்றது அநியாயமா இருக்குது. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮಾಡುವುದು ನೋಡಿದ್ರೆ ಅನ್ಯಾಯವಾಗಿದೆ. அப்பா அம்மா கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்களை பிரதர் அநியாயமா பண்றாங்க. ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಕೇಳಿದರೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ದಿನದ ಮಕ್ಕಳುಗಳು ಬಹಳ ಅನ್ಯಾಯಕರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಬ್ರದರ್. சர்ச்சில் போய் பாத்தீங்கன்னா பாஸ்டர் மேல மத்தவங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் அநியாயமா காசை புடுங்கிட்டு போய் அந்த ஆளு பாட்டுக்கு மஜா பண்றாரு. ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಪಾಸ್ಟರ್ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಹಣವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. பாஸ்டர் கேட்டாக்க அவர் சொல்லுவாரு, ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದರೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எங்க சர்ச்சுக்காரங்கள அநியாயமா வாழ்றாங்க பிரதர். ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಇರೋರು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ ಬ್ರದರ್. எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தனும் சரியாவே கவனிக்கிறதே இல்ல பிரதர். ಎಷ್ಟು ಜನ ಎಷ್ಟೇ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಯಾರು ಸರಿಯಾಗಿ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಬ್ರದರ್. இப்ப இருக்கிற இந்த உலகம், ಈಗಿರುವಂತ இந்த ಲೋಕವು என்னாக போகுது? ಏನಾಗಲಿದೆ? இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்னாக போகுது? ಈ ವಿಧವಾಗಿ ಬಾಳುತ್ತಿರುವಂತ ಜೀವನವು ಏನಾಗಲಿದೆ? சேஞ்ச் ಆಗ போகுது, ಬದಲಾಗಲಿದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவன் என்ன வேலையில ஈடுபட்டிருக்கிறாரு? ಆದರೆ ದೇವರು ಯಾವ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಆತನು ತೊಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் ரினியூவல் பண்ணுகிற இந்த புதிய வானம் புதிய பூமியில அநியாயம் இருக்காது, நீதி நியாயம் மட்டும்தான் இருக்கும். ಆತನು ನೂತನ ಪಡಿಸುತ್ತಿರುವಂತಹ ಒಂದು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿ ನೂತನ ಭೂಮಂಡಲದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೀತಿಯಾಗಿರುವಂತದ್ದವುಗಳಾಗಿವೆ. இதைத்தான் தேவன் செய்ய போகின்றார். ಇದನ್ನೇ ದೇವರು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னு என்ன ಅರ್ಥ? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥವು? வீட்டை புதுசு பண்றேன்னா பெயிண்ட் அடிச்சு ஜன்னல கதவெல்லாம் மாத்துறது இல்ல. ಮನೆಯನ್ನು ನೂತನ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದರೆ ಬಣ್ಣವನ್ನು ಹೊಡೆದು ಕಿಟಕಿ ಬಾಗಿಲುಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಲ್ಲ. இந்த குடும்பம் எப்படி இருந்தாங்க பிரதர்? இப்ப நல்லா ஆயிட்டாங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். ಈ ಕುಟುಂಬ ಹೇಗಿತ್ತು ಬ್ರದರ್? ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಬ್ರದರ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಅರ್ಥವು எல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஓடுகள்லாம் சேஞ்ச் பண்ணி வீட்டுக்கெல்லாம் டைல்ஸ் போட்டு
அப்படிப்பட்ட அர்த்தமா? ಎಲ್ಲ ಪೇಂಟ್ ಹೊಡೆದು ಅಂಚುಗಳೆಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಕಿಟಕಿ ಎಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಆ ವಿಧವಾಗಿ ನೂತನ ಮಾಡೋದು ಒಂದು ಅರ್ಥನೇ. வீட்டுல வசிக்கிற ஜனங்க மாறிட்டாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ಜನಗಳು ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 60ஆம் அதிகாரம் 60ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 21. ವಾಕ್ಯ 21, 60, 21. ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 60:21. ನಿನ್ನ ಜನರನ್ನೆಲ್ಲ ಸಧರ್ಮಿಗಳಾಗಿರುವರು ನನ್ನ ಪ್ರಭಾವಕ್ಕೋಸ್ಕರ ಸದಸ್ಯರಾಗಿರುವರು, ಸಧರ್ಮಿಗಳಾಗಿರುವರು, ಸಧರ್ಮಿಗಳಾಗಿರುವರು, ನನ್ನ ಪ್ರಭಾವಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಪ್ರಭಾವಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನೆಟ್ಟ ಸಸಿಯಾಗಿಯೂ ನನ್ನ ಕೈ ಸೃಷ್ಟಿಸಿದ ಪ್ರಜೆಯಾಗಿಯೂ ದೇಶವನ್ನು ಸದಾ ಅನುಭವಿಸುವರು. ನನ್ನ ಕೈ ಕೆಲಸವಾಗಿಯೂ ಇರುವರು. Praise the Lord. ये लोग सबके सब धर्मी होंगे, वे सर्वदा देश के अधिकारी रहेंगे, वे मेरे लगाए हुए पौधे और मेरे हाथों का काम ठहराएंगे, जिससे मेरी महिमा प्रकट हो. महिमे. Also your people shall all be righteous. They shall inherit the land forever. The branches of my planting, my branches, the work of my hands, the work of my hands, that I may be glorified. that I may be glorified. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், யாவரும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கக்கூடியவர்களும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், என்னாலே நடப்பட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னுடைய கை வேலையாக அவங்க கிரியை செய்வாங்க, எனக்கு மகிமை கொண்டு வருவார்கள். ನನ್ನ ಕೈ ಕೆಲಸದ ಕ್ರಿಯೆಯಾಗಿ ನನಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವರು ಕೊಂಡು ಬರುವವರು. எல்லா பாஷையும் படிச்சாச்சா? ಹಾ. இப்ப புது உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஆண்டவர் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. ಹೊಸ ಲೋಕ ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂದರೆ ದೇವರು ಈ ವಿಧವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. மண்ணெல்லாம் வேற மாதிரி ஆயிரும், ಮಣ್ಣಲ್ಲಿ ರೋಡ್ வேற மாதிரி ஆயிரும், ರೋಡೆಲ್ಲ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಆಗುವುದು, மரமெல்லாம் ஸ்டீல் ஆயிரும், ಮರವೆಲ್ಲವೂ ಸ್ಟೀಲ್ ಆಗುವುದು. அப்படி ஆண்டவர் சொல்லல. ಆ ವಿಧವಾಗಿ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. எப்படி இருக்குமா? ಹೇಗಿದೆಯಮ್ಮ? வீதி பொன் வீதி, ಈ ಬೀದಿಯು ಚಿನ್ನದ ಬೀದಿ. அப்படின்னா மண்ணே பொன்னாயிரும்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ಹಾಗಂದ್ರೆ ಈ ಮಣ್ಣೆ ಹೊಣ್ಣಾದರೆ ನೀವು ಹೇಗಿರುತ್ತೀರಿ? இன்னைக்கு யாராவது வந்து டேய் மண்ணுல உட்காந்து மண்ணு சோறு சாப்பிடு, மண்ணுல படுறா அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ಇದನ್ನೇ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಈ ಮಣ್ಣಲ್ಲಿ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡೋ, ಈ ಮಣ್ಣಲ್ಲಿ ಮಲಗಿಂದ ನಾವೇನು ಹೇಳುತ್ತೇವೆ? ஏனோ ஒரு ஒரு சாப்பை, ஒரு பெட்டு, ஒரு பாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, மண்ணுலயே படுக்க சொல்றீங்க. ಅವರು ಬೆಡ್ಡನ್ನು ಕೊಡ್ತಲ್ಲ, ಒಂದು ಚಾಪೆಯನ್ನು ಕೊಡ್ತಲ್ಲ, ಈ ಮಣ್ಣೆಲ್ಲ ನಾವು ಮಲಗಬೇಕು. அப்படி என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? அதை விட கீழே ஒண்ணும் பண்ண முடியாது. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಕೀழ ಏನನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்ப பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிக்டோரியல் லாங்குவேஜ்ல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? ಪರಲೋಕದು ಹೇಗಿದೆ ಎಂದು ದೇವರು ಯೋಹಾನನಿಗೆ ಹೇಳುವಾಗ ಅದು ಹೇಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அது ஒரு சித்திரை பாஷையில சொல்லுகிறார். சித்திர பாஷையில சொல்றாரு. ಚಿತ್ರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எப்படி சொல்றாரு? ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ? நீ எப்படி இருப்பங்கறத நீ காலை மிதிக்கிற வீதியை வச்சு நான் கம்பேர் பண்ணிக்கோ. ನೀನು ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಿನ್ನ ಕಾಲಿನಲ್ಲಿ ತೊಳೆದಿರುವಂತಹ ಮಣ್ಣನ್ನು ನೋಡಿ ನೀನು ಊಹೆ ಮಾಡಿಕೋ. காலில் மிதிக்கக்கூடிய அந்த மண்ணே பொன்னா இருந்தா, ಕಾಲಿಂದ ತೊಳೆಯುವಂತಹ ಮಣ್ಣೆ ಹೊಣ್ಣಾಗಿದ್ದರೆ நீ எப்படி இருப்ப? ನೀನು ಹೇಗಿರುತ್ತಿ? ஒருத்தருக்கும் தெரியலையா? யாராவது மண் எடுத்து பாக்கெட்ல போட்டு போவாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಜೋಬಲ್ ಹಾಕೊಂಡು ಹೋಯ್ತಾರಾ? ஏன்? ಏತಕ್ಕಾಗಿ? அது வெறும் மண்ணு. ಅದು ಬರೀ ಮಣ್ಣು. அந்த மண்ணே பொன்னா பண்ணிட்டாருன்னா, ಆ ಮಣ್ಣನ್ನೇ ಬಂಗಾರವಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ அப்ப உங்களை எப்படி பண்ணிருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நீங்க எப்படி இருப்பீங்களா? ನೀವು ಹೇಗಿರುತ್ತೀರಾ? அலங்கரிக்கப்பட்ட, ಶೃಂಗರಿಸಲ್ಪಟ್ಟಂತ, ஒரு குற்றமும் இல்லாம, ಒಂದು ಅಪರಾಧವಿಲ್ಲದವರಾಗಿ, நீதிமான்களாக, ನೀತಿವಂತರಾಗಿ, ஒரு குறை இல்லாதவர்களாக, ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ, மணவாளனுக்கென்று பொருத்தமான மனைவியாக இருப்பீர்கள். ಮೊದಲಿಂಗನಿಗಾಗಿ ಮೊದಲಿಗೆ ಸರಿಯಾದ ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿ இருப்பீங்க, ಇರುತ್ತೀರಿ. அத சொல்றதுக்கு தான், ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ நீங்க எவ்வளவு சிரேஷ்டமா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த வீதியே பொன்னா இருக்குன்னு சொல்றாரு. ನೀವು ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠರಾಗಿ ಇರುತ್ತೀರಿ ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ತುಳಿಯುವಂತಹ ಮಣ್ಣು ಕೂಡ ಹೊಣ್ಣಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. யாராவது மண்ணில போய் மணவாட்டியா உட்கார வைப்பாங்களா? ಯಾರಾದರೂ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೊದಲಗಿತ್ತಿಯನ್ನು ಕೂರಿಸುತ್ತಾರೆಯೇ?
முதல் சிருஷ்டிக்கும் போது மண்ணில தான் சிருஷ்டித்தார். ಮೊದಲು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಮಣ್ಣಿನಿಂದಲೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. இப்ப இரண்டாவது உலகத்துல ಇವಾಗ ಎರಡನೇ ಲೋಕದಲ್ಲಿ உங்களை எப்படி வைக்கிறார் ஆண்டவர்? ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಇಡುತ್ತಾನೆ ದೇವರು? மண்ணில இருந்து எடுத்த மண்ணுக்கே போற மாதிரி வைக்கல. ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆದು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಡಲಿಲ್ಲ. உங்களை எப்படியாக மாற்றுறாரு? ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ? ಗ್ಲೋರಿಯಸ್, ಮಹಿಮೆಯಾಗಿ. அல்லேலூயா, ஹalleluya. உடனே நினைச்சுக்காதீங்க தட்சணை அந்துக்கொள்ளಬೇಡಿ. பிலிப்பேக்கே குளோரின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் கருப்பா இருக்கிறாங்க. ಪಾಸ್ಟರ್ ಫಿಲಿಪ್ಗೆ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಹೆಸರು ಗ್ಲೋರಿ, ಅವರು ಕಪ್ಪಾಗಿದ್ದಾರೆ. அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க, ஆ. மாத்தி சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஹalleluya. அவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ಅವರು ಸ್ವಲ್ಪ ದಪ್ಪಾಗಿದೆ ಅಂತ ஆனா ಕಾಣುತ್ತದೆ, சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இந்த மாதிரி குளோரி இல்ல, ಈ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಮಹಿಮೆ ಅಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அது எப்படிப்பட்ட மனவாட்டியாக ಅದು தேவன் ಯಾವ ವಿಧವಾದ ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿರುತ್ತಾಳೆ? நம்ம யாரும் எப்படி வைப்பாரு? ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಗಿಡುತ್ತಾನೆ? கொஞ்சம் டை அடிக்கணும்பா, கொஞ்சம் பல்லு கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்க, இந்த மாதிரி எல்லாம் அட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்காது. ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಡೈ ಹುಡುಕಬೇಕು, ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಈ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் அங்க ஒரு குறையும் இல்லாமல் ದೇವರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ நம்ம என்ன செய்வாரு? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? புதுப்பிக்கிறார், ನೂತನ ಪಡಿಸುತ್ತಾನೆ, நவீகரிசுத்தாரே. ನವೀಕರಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ಹೇಗೆ ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அந்த வேலையை நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு இடத்தை ரெடி பண்றாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಸತ್ವವೇದ ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅವರು ಹೊಸದಾಗಿ ಮುಡುಗುತ್ತಾರೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. அழுகி போன தக்காளியை கொண்டு போய் எங்க வச்சாலும் நாரும், ಅದು ಕೊಳೆತು ಹೋದಂತ ಒಂದು ಟೊಮೊಟೊ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲೇ ಇಟ್ಟರೆ ಅದು ವಾಸನೆ ಬರುವುದು, இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? அழுகி போன வெங்காயத்தை கொண்டு போய் எங்க போட்டாலும் அதை எல்லாத்தையும் நார் அடிச்சிடும். ಆ ಕೊಳೆತು ಹೋದಂತ ಒಂದು ಈರುಳ್ಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಲ್ಲೇ ಇಟ್ಟರು ಅದೆಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದು, ವಾಸನೆ ಬರುವಂತೆ ಮಾಡುವುದು. பொட்டியை மாத்தினால பிரயோஜனம் இருக்கா? பொட்டியை சேஞ்ச் பண்றதுனால, ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದರಿಂದ, பாக்ஸ் சேஞ்ச் பண்றதுனால உள்ள இருக்கிற பொருள் நல்லதாயிருமா? ಆ ಬಾಕ್ಸ್ ಅನ್ನು ನಾವು ಬದಲಾಯಿಸಿದರಲ್ಲಿರುವಂತಹ ವಸ್ತುಗಳು ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆಯೇ? அப்ப எதை சேஞ்ச் பண்ணணும்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದನ್ನು ನಾವು ಬದಲಾಯಿಸಬೇಕು? அப்போ எதை தேவன் சேஞ்ச் பண்ணுவாரு சொல்லுங்க. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ ನೀವು ಹೇಳಿರಿ? எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாருங்கிறத நம்ம அடுத்த வாரத்துல படிப்போம். ಯಾವುದೆಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. இப்பொழுது நம்ம கண்களை முடிச்சோம். ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.